பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புவது என்னவென்றால், இப்போது எனக்கு 86 வயசாச்சு. இப்போது அரசு ஊழியர்கள் 60 வயசு வரலும் வேலை செய்யலான்றான். முன்னையெல்லாம் 58 இருந்தது. பேங்க்கில் ரிட்டையர் ஆகிறவங்களாம் இருக்கான். மத்திய அரசு, மாநில அரசு, மத்திய அரசு 60 வயசு, இப்போ மாநில அரசும் 60 ஆக்கிட்டான். இந்த ரிட்டையர் ஆகிறேன்னு முதல்ல லெட்டர் கொடுப்பாங்க அந்த கம்பெனியில், கவர்மெண்ட்டில். அதை பார்த்தே பயந்துருவான். ஐயோ நாளைக்கு என்ன பண்ணுறது, என்ன செய்கிறது அப்படின்னு முழிப்பான். ரிட்டையர் ஆகிறத வருத்தத்தோடு வருவான். இப்போ என்ன எடுத்தீங்கன்னா, நான் எப்போ ரிட்டையர் ஆக போகிறேன்னு நினச்சிருந்தேன். ஏனென்றால் ரிட்டையர் ஆகிட்டா நமக்கு பிடித்தவைகள்லாம் செய்யலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்கார். அவர் ஸ்டான்லியில் டீனாக இருந்தவர். அவர் வேணும்னா ஆஸ்பத்திரி நடத்தலாம். அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய வீடியோ பார்த்தேன்னு தெரியும். காத்தால ட்ராயர் போட்டுப்பார், நிறைய செடி கொடி வளர்க்குறாரு, அதுக்கெல்லாம் தண்ணி ஊற்றுவார். ரொம்ப குழந்த மாதிரி வளர்ப்பார் அந்த செடிகள்லாம். நான் டாக்டர் அவர் கேட்டேன், ஏன் இதெல்லாம் பண்ணு? அவர் சொல்கிறார், ஐ டோன்ட் வாண்ட் டு சேஸ் த மணி. பணத்தின் மேலே எனக்கு ஆசை இல்லை, ஆனால் எனக்கு பிடிச்ச செயல்கள்லாம் செய்யணும்னு ரொம்ப நாளே ஆசை. அதனால் நான் எப்போ ரிட்டையர் ஆக போகிறேன்னு நினச்சிருந்தேன். அந்த ஏக்கம் இருந்தது. எனக்கு பிடிச்ச சினிமாவை பார்க்க முடியல, எனக்கு பிடிச்ச சமாச்சாரங்களை நான் செய்ய முடியல, எதையாவது செய்யணும்னு எனக்கு உறுத்திக்கிட்டே இருக்கும். அதனால் நான் கார்டனிங் எடுத்துக்கிட்டேன்றார். ஒரு டீனாக இருந்த டாக்டர் தன்னுடைய எஞ்சிய பொழுதுகளை பயனுள்ள வகையில் போயிடணுன்ட்டு இருக்கார். அது தவிர ஃப்ரீ கன்சல்டேஷன் பண்ணுவார், காசு வாங்க மாட்டார். ஃபோனில் சொன்னோம்னா அவர் மெடிசன்லாம் கூட சொல்லுவார். நான் இதை எதுக்கு உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, நிறைய பேர் ரிட்டையர் ஆகிட்டு, நான் ரிட்டையர் ஆகிட்டேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, குழந்தைய கொஞ்சிக்கிட்டு இருப்பாங்க, டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. சில பேர் ஒய்ஃப் சொல்லுவா, சும்மா தானே இருக்கீங்களேன்னு. அவர் என்ன பண்ணார், மென்டலாக ஆகிடுவாங்க. ஏன்னா இதுவரையிலும் பிஸியாக இருந்தவங்க ரிட்டையர் ஆன உடனே நமக்கு ஏதோ உலகமே எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கக்கூடாது. வயசானவங்க அனுபவசாலிகள். இப்போ உதாரணத்துக்கு நான் தாசில்தார்னு வச்சுக்கோங்க, நான் ரிட்டையர் ஆகிட்டேன், நான் என்ன செய்யலாம்? சில பேர் யோசனை பண்ணலாம். பட்டா எப்படி வாங்குறது, லீகல் சர்டிஃபிகேட் எப்படி வாங்குறது, இன்கம் சர்டிஃபிகேட் எப்படி வாங்குறதுன்னு நீ ஒரு கிளாஸ் நடத்த, பொதுமக்கள் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்காத திணறாங்க. உனக்கு தெரிந்தவைகளை இந்த சமுதாயத்தோடு நீ பகிர்ந்து கொள்ளுங்கள். அப்போ உனக்கு மனசில் நிம்மதி கிடைக்கும்ல. எல்லாருக்கும் சந்தேகம் சொல்லுவாங்கள்ல, ஈவன் மீடியாவுக்கும் சொல்லலாம். ஸோ உனக்கு தெரிந்தவைகளை நீ அனுபவிச்சவர்கள், அந்த அனுபவத்தை சமூகத்தோடு நீ பகிர்ந்துனியானா உனக்கு மகிழ்ச்சி அளிக்கும். உனக்கு தெரிஞ்ச கலை ஏன், இப்போது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார், அவர் பிஹெச்இயில் ஒர்க் பண்ணார். அவர் இப்போ என்ன பண்ணுறாருன்னா, அவர் ஆர்ட் பிடிக்கும். ஆர்ட் பிடிக்கிறதுல அவர் டிராயிங்லாம் நல்லா போடுவார், சீன்லாம் அருமையாக இருக்கும். அந்த எக்ஸிபிஷன்லாம் கலந்துக்கிறார். ரிட்டையர் ஆகிட்டு ஒரு 10 வருஷம் ஆச்சு. அவர் தனக்கு பிடிச்சது ஆர்ட்டு நான் இது பண்ணுறாரு. சில பேர் பாட்டுக்கு நல்லா பிடிக்கும். எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் மிருதங்கம் கற்றுக்கிறார், வயசானவர் மிருதங்கம் கற்றுக்கிறார். இப்படி தனக்கு தெரிந்தவைகளை இந்த சமூகத்தோடு பகிர்ந்துக்கணும். ஒருத்தரும் நாலேஜ் இல்லாத எதுவும் இல்லை. ஸோ ரிட்டையர் ஆகிட்டா எல்லாமே போயிடுச்சுன்றது தவறான சமாச்சாரம். நீ இப்போ என்னுடைய பிரதர் இருந்தார், அவர் இப்போ இல்லை, பெங்களூரில் இருக்கார். அவர் ரிசர்வ் பேங்க்லேருந்து ரிட்டையர் ஆனார். அவர் கூட நிறைய கலீக்ஸ் ரிட்டையர் ஆகிருக்காங்கலாம், எங்கே இருக்காங்கன்னு தெரியாது. ஆனால் இவர் என்ன பண்ணார், தன்னுடைய ஏர்னிங்ஸ், பிஎஃப், கிராஜுவிட்டி இதெல்லாம் போட்டு ஒரு ஆர்ஃபனேஜ் ஆரம்பித்தார். தன்னுடைய பங்களா எல்லாத்தையும் எழுதி வச்சிட்டார். அவருக்கு அதில் மகிழ்ச்சி. அது என்ன செய்கிறாருன்னா, அந்த ஆர்ஃபனேஜில் கைதிகளின் குழந்தைகளை வளர்க்குறார். ஆயுள் கைதியினுடைய குழந்தைகளை படிக்க வைக்கிறார். இன்றைக்கு 200 குழந்தைகள் அங்கே படிக்கிறாங்க. அவர் ரிட்டையர் ஆனவர் தான். ரிசர்வ் பேங்க்கில் ரிட்டையர் ஆனவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் இவர் இதை செய்கிறார். அவருடைய தம்பி தான் நான். ஸோ எங்கள் குடும்பத்தில் ரிட்டையர் ஆகிட்டு சும்மா இருக்கின்றது கிடையாது. என் சிஸ்டர் ஒருத்தர் ரிட்டையர் ஆன டீச்சர், குழந்தைகளுக்கெல்லாம் இலவசமாக டியூஷன் சொல்லி கொடுக்குறாங்க. இப்போது எவ்வளோ மகிழ்ச்சி இருக்கும்.
நீ ரிட்டையர் ஆகிட்டு உனக்காக உன் குடும்பத்துக்காக நீ வாழ்ந்தது போதும். நீ எப்போ பார்த்தாலும் பசங்க 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 அப்படின்னா நீ உனக்கு தெரிஞ்சதை வந்து சமூகத்துக்கு தெரியாதே போயிடுமே. எவ்வளோ விஞ்ஞானிகள் பின்னால் போட்டு லேபரேட்டரியில் போயிட்டு ரிசர்ச் எல்லாம் பண்ணுறவங்களாம் இருக்காங்க ரிட்டையர் ஆகிட்டு. இன்றைக்கி ரிட்டையர் ஆனவங்களுடைய பங்களிப்பு இந்த சமூகத்துக்கு பார்த்திங்கன்னா அளப்பரியது. ஆனால் ஏனோ தெரியல ஒரு சாபக்கேடு தமிழகத்தில் ரிட்டையர் ஆகிட்டு அவங்க மாட்டுக்கு வீட்டில் உட்காந்துருப்பான், திண்ணையில் உட்காந்துருப்பான், 4 பேர் அரட்டை அடிச்சுட்டு பேசிகிட்டு இருப்பான். டைம் வந்து திரும்ப கிடைக்காது. நீ வாழும்போதே அர்த்தமுள்ள வாழ்க்கையாக வாழணும்னா நீ ஓய்வு பெற்ற பிறகும் உனக்கு தெரிந்த கலைகளை, உனக்கு தெரிந்த அறிவை சமூகத்தோட பகிர்ந்து கொள்ளும்போது இன்னும் ஆயுள் நீடிக்கும். மக்களும் ஃப்ரெண்ட்ஸு போகிறது, எக்ஸ்கர்ஷன் போகிறது, அதை ஆராய்ச்சி பண்ணுறது எதுவும் இப்போ இல்லாத இருக்குது. எவ்வளோ பேர் அந்த நேச்சரை, இயற்கையை நேசித்து இயற்கையோடு ஒன்றி சில பேர் காட்டுக்கெல்லாம் போயிட்டு வரான். இந்த சில மரங்கள்லாம், அபூர்வ மரங்கள்லாம் பார்க்குறான், அபூர்வ பறவைகளை பார்க்குறான். நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, வாழ்க்கையே முடிஞ்சு போனதாக கருதாதீர்கள் வயதானவர்கள். உனக்கு அப்போ தான் வாழ்க்கையை வாழணும். நீ இதுவரையிலும் எதுக்காக நீ வாழ்ந்ததுனா போதும், குழந்தைகளுக்காக, புதைகளுக்காக. பிறகு உனக்கு இருக்கிற நாலேஜை பகிர்ந்துக்கோ. நீ என்ன செய்யணும்னு ஆரம்பியோ. இதில் எனக்கு ஒரு கதை உங்களுக்கு சொல்ல வரேன். ஒரு அம்மா, ஒரு நர்ஸு, அந்த அம்மா ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சு ரிட்டையர் ஆக போகிறாங்க. அவங்களுக்கு பணி ஓய்வு பார்ட்டி நடக்குது. அந்த பார்ட்டியில் எல்லாரும் பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணுறவங்க அந்த அம்மாவுக்கு ஏதாவது பரிசு பொருள் தரணும், என்ன தரது அப்படின்னு அந்த அம்மாவை கேட்குறாங்க. அந்த அம்மா சொல்லுது, நான் கொஞ்சம் கிச்சன் கார்டன் பண்ணணும்னு ஆசை எனக்கு. அதுக்கு வேண்டி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்களான்னா நல்லதுன்னு, களக்கட்டு, அது இது, கொல்று, இதெல்லாம் அந்த இம்ப்ளிமெண்ட்ஸ் கேட்டாங்க அந்த அம்மா. நான் ஒரு ஸ்டோரியும் படித்தேன் அதில், ரியல். அப்போது ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னால் நீ ரிட்டையர் ஆகிட்டால் என்ன பண்ணணும்னு முதலே நீ யோசனை பண்ணிக்கணும். உனக்கு எத்தனையோ ஆசை இருக்கும், அதனுடைய வடிகால் இது. அது சமூகத்துக்கும் பயன்படணும். ஏன் ஒரு நல்ல டீச்சர் ரிட்டையர் ஆகிட்டா ஃப்ரீயாக உட்காந்து சொல்லித்தர முடியாதா? டீச்சர் ரிட்டையர் ஆனால் பயனுள்ள இதை செய்ய முடியாதா? நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன், நல்ல குழந்தைகளுக்கெல்லாம் ஹாக்கி கோச்சு, ஃபுட்பால் கோச்சு பண்ண முடியாதா? எத்தனையோ செய்யலாம். அது வந்து குழந்தைகளுக்கும் ஞாபகம் இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும், மரியாதை இருக்கும். அதுலேருந்து வருமானம் வரலன்னா கூட உனக்கு மனத்தில் மகிழ்ச்சி இருக்கும். உனக்கு தெரிந்த கலையை மற்றவர்களுடன் பகிர்ந்து அவர்களையும் தேர்வு பெற செய்வது என்பது மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய செய்தி. ஆனால் ஏனோ தமிழகத்தில் பார்க்குறேன், முதியோர் இல்லத்தில் பாருங்கள், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் ஏபிள் பாடிலாம் இருக்காங்க முதியோர் இல்லத்தில். ரொம்ப முடியாதவங்கன்னா கூட உட்காந்து பேப்பர் படித்து, ஒருத்தர் பேப்பர் படித்து காமிக்கிறார். ஒரு பிளைண்டு ஸ்கூலு, வயசானவர் போகிறாரு, அந்த பிளைண்டுக்கு படிக்க தெரியாது இல்லையா, அதனால் பேப்பரை படித்து நியூஸ் படிக்கிறார் டெய்லி. அப்புறம் அவங்களுக்கு கார்டு எழுதி கொடுக்குறாரு, அவங்க சொந்தக்காரங்களுக்கு எழுதி கொடுக்குறாரு. இப்படி பல்வேறு செயல்களை ஆற்ற முடியும் ரிட்டையர் ஆனவங்க. உட்காந்து வீட்டில் உட்காந்திங்களன்னா உங்களுக்கு பொழுது போகலன்றான். அப்புறம் பொழுது போய்கிட்டு தான் இருக்குது, நீ வேஸ்ட் பண்ணுற டைமை. ஸோ உன்னுடைய வாழ்நாள் இறுதி நாளுக்குள்ளே நீ ஏராளமான சேவைகள் செய்யலாம், பயனுள்ள வாழ்க்கையாக வாழலாம். இப்போ நேரத்தை பயனுள்ள, ஏன்னா நேரம் வந்து கிடைக்கிறது கஷ்டம். நான் ஏன் இப்போ 86 என்ன வேகமாக செய்கிறேன்னா, எதையும் போஸ்ட்போன் பண்ண மாட்டேன். ஏன்னா நாளை என் கையில் இல்லை. இன்றைக்கே நான் செய்கிறது வேண்டிய செஞ்சுருவேன். எங்கள் வீட்டில் எல்லாம் ஏன் அவசரப்படுறாங்கன்னா, நெக்ஸ்ட் மூமெண்ட் என் கையில் இல்லை, அதனால் எனக்கு தெரியாது. அதனால் எதை செய்ய வேண்டுமோ நல்ல காரியங்களை எந்த டைமும் இது பார்க்காத நம்மளால செஞ்சு இரவு பகலாம். சில பேர் கேட்பாங்க, ஏன்பா இப்படி ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறேன்னு. ஐ டோன்ட் நோ அபவுட் டுமாரோ. நான் அதாவது ஒரு அறிஞன் சொல்லுவான், டேய் என்னை பாராட்டுவது என்றால் நான் வாழும்போதே பாராட்டிடு, கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருந்தேன் எனக்கு. நான் இறந்து கிடக்கும்போது, சவமாக இருக்கும்போது நீ மாலை போடலாம், எதை போனாலும் எனக்கு தெரிய போகிறதில்ல. அதனால் ஐ ப்ரிஃபர் ஏ ரோஸ் பட் தேன் ஏ பிளாசம்டு ஃப்ளவர் டுமாரோ. நாளைக்கு பூக்கிற வரல நான் வெயிட் பண்ண மாட்டேன். இன்று மொட்டாக இருக்கும்போதே கொடுக்கணும்னா கொடுத்துரு. ஆகவே இனிய முதியோர்களே, நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம். உங்கள் அருகாமையில் உள்ள சங்கங்கள் பல்வேறு இயங்குகின்ற வருகின்றன. நீங்கள் ஏதாவது இந்த சமூகத்துக்கு
சேவை ஆற்ற வேண்டும் என்றால் அந்த அமைப்புடன் சேர்ந்தாலே நீங்கள் ரொம்ப ஆக்டிவ் ஆகிடுவீங்க. நீங்கள் நிறைய கற்றுக்கலாம், நிறைய கற்றுக் கொடுக்கலாம் என்பதை இந்த மெசேஜை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டு. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.